வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, எந்த வருடமும் நடக்காத ஒரு அதிசயம் இந்த வருடம் உங்களுக்கு நடந்திருக்கிறது. ஜென்மத்தில் ராகுவான் அமர்ந்திருந்து அதை தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ராகுவுக்கு குருபலன் கிடைத்து ராஜகுருவாக, அதாவது ராஜ ராகுவாக மாறியிருக்கக்கூடிய இந்த ஜென்ம ராகுவால் ஒரு 5 வழிகளில் நீங்கள் முயற்சித்தால், இந்த 5 வழிகளை நீங்கள் தொட்டால் நிச்சயம் கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உண்டு. ஸோ 5 வழிகளில் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இந்த ராகு மற்றும் குரு பகவான். இன்றைய பதிவில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 7.5 சனி, தனச்சனி என்று சொல்வார்கள். 2ஆம் வீட்டில் மீன ராசியில் சனிவான் இருக்கிறார். ஸோ தனச்சனி, அதனால் பண விஷயத்தில் பற்றாக்குறை இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. குடும்ப ரீதியான சிக்கல்களை இந்த சனிவான் கொடுத்தாலும் பணத்திற்கு குறைவு கொடுக்க மாட்டார், கவலைப்படாமல் இருக்கலாம். நேரடியாக அல்லாது மறைமுகமான வழிகளில் பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போவது உறுதி. மறைமுகமான உறவுகள் மூலமாகவும் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, ஜென்மத்தில் ராகுவான் அமர்ந்திருக்கிறார். அவரை குரு பகவான் 5ஆம் வீடான மிதுனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது தனக்காரகனான குரு பகவானே பார்க்குறார் உங்களை. அப்போது ஒரு 5 வழிகளில் கோடீஸ்வரனாகக்கூடிய அதிர்ஷ்டத்தை குருவும் ராகும் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஸோ அந்த வழிகளை தொட்டால் நிச்சயம் அள்ளப்போவது பெரும் பணத்தொகை. சரிங்களா? ஸோ 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதில் முதல்ல ஆன்மீகம். ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாடுகள் மற்றும் புதையல் போன்ற யோகங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த தடவை அதிகம். மற்றும் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக லாட்ரி டிக்கெட் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு யோகம் அதிகம். அப்போது முதல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு லாட்ரி இல்லை புதையல் மற்றும் இந்த ட்ரேடிங்கில் பெரிய அளவு ஒரு பங்கு ஷேர் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போன்ற அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும். 1. 2வது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருமளவு ஒரு பணஞ்செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை, இல்லைனா பிள்ளைகளுக்கு பெரிய அளவு ஒரு வாய்ப்புகள், பதவி வாய்ப்பு இல்லை சினிமா வாய்ப்பு போன்ற எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து பிரபலம் அடைந்து அதனால் பெரிய பெரிய அதிர்ஷ்டம் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 3வது, வாழ்க்கை துணை, அதுவும் காதல் துணைன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ காதல் துணையின் மூலமாக எதிர்பார்க்காத லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 4வது, உணவு சம்பந்தப்பட்ட துறை, அது விவசாயமாக கூட இருக்கலாம். ஸோ உணவு சம்பந்தப்பட்ட துறையில் பெருமளவு பணம் பங்கு அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி பெருமளவு பண லாபத்தை பார்த்து பெரியதொரு கான்ட்ராக்ட் அமைந்தாலும் செட்டில் ஆக போகிறீங்க. 5வது, ஜவுளி சம்பந்தமான துறைகள் நிச்சயம் பெருமளவு உங்களுக்கு பண லாபத்தை கொடுக்க போகிறது இந்த விஷயத்தில். இதற்கு அடுத்தபடியாக இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான சொல்லக்கூடியது, ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறதால பயணங்கள் செய்கின்ற பொழுது எதிர்பாராத பணம், தங்கம் போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் பொருள் விற்பனையில், இட விற்பனையில் மிகப்பெரிய அளவு பண லாபங்கள் பார்ப்பதற்கு, கமிஷன் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய ராகுக்கு ராகுவாக மாறி இருக்கக்கூடிய அந்த ராகுவால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கப் போகிறது. சில பேருக்கு சில நாட்களில் சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அப்படி கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் இந்த அதிர்ஷ்டத்திற்கு குறைவில்லை. ஸோ இப்படிப்பட்ட துறைகளில், இப்படிப்பட்ட வழிகளில் நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயம் பணப்புழக்கம் அதிகமாகி பெருஞ்செல்வத்தை நீங்கள் வாங்கப்போது அடையப்போவது உறுதி. சரிங்களா? ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்குங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் துர்க்கை, காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். சரிங்களா? இந்த ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.